நீ எப்படிங்க தமிழ்? லாயருக்கு கொடுக்க பணத்தை ரெடி பண்ணிட்டேன் சார். ஸ்டேஷனுக்கு போனப்ப நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்டயே கொடுத்துட்டுமா இல்ல லாயர் ஆபீஸ்ல கொடுத்துட்டுமான்னு கேக்குறதுக்கு வந்தேன் சார். சரி கொடு, நான் கொடுத்துக்கிறேன். உள்ள வையா. ஓகே சார். ஆமா, பணம் எப்படி வந்தது? பணத்தோட பணம் உங்க அக்கா திரும்பி வந்துட்டாளா? இல்ல சார், இது என் மூத்த அக்கா கொடுத்தாங்க. அப்ப நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பட்டுமா சார்? இல்ல மயிலு, கொஞ்சம் இரு. இந்த ஏரியாவில் ஏதோ இல்லீகல் வேலை நடக்கிறதா கேள்விப்பட்டு தான் அதை விசாரிக்க இங்க வந்திருக்கேன். எப்படியும் 4-5 பேரை வளைச்சு பிடிக்க வேண்டியது இருக்கும். நீ இரு. ஓகே சார். சார், புதுசா வந்திருக்கான்ல, அவனும் இந்த கேங்க ஒருத்தன் தான் சார். சார், இன்னும் 2 பேர் வரணும் சார். அவனுங்களும் வந்துட்டா நாம அங்க போயிடலாம் சார். சரி, மயிலுக்கு ஒரு டீ சொல்லு. எனக்கு வேண்டாம் சார். சார், அப்ப நான் போய் டீ கிளாஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். சார், போய் டீ சாப்பிட்டு வந்துட்டா? போ. தேங்க்யூ சார். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். என்னாச்சு சார், வண்டியோட நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க? அது சரி, பெத்த பிள்ளைக்கே துரோகம் செஞ்சா என்னைக்காவது இப்படி நடு ரோட்ல நின்னுதான் ஆகணும். வெற்றி, விடுமையில அவன் ஏதாவது பேசிட்டு போட்டு. இனிமே பேச வேற என்ன இருக்கு? இதுக்கு மேல எல்லாம் ஆக்ஷன் தான். தினம் இது மாதிரி ஏதாவது ஒரு 7:30 இழுத்து உங்களை அழ வைக்கிறது தான் என் அஜெண்டா. வெற்றி, இது பாரு, நான் முதல்ல அங்க போய் பார்த்துட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீ இங்கே இரு. சரியா? என்னங்க போலாமா? இல்ல மலரு, இப்பதான் அவர் போன் பண்ணாரு. இன்னைக்கு வரலையா? நாம வீட்டுக்கு போலாம். வா, போ போ போ. நம்ம விசாரிக்க வேண்டிய ஆளுங்க அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப காணாம போயிட்டானுங்களே. வெற்றி பண்ண கலாட்டாவுல இவனுங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு அப்பவே நான் அவனுங்களை புடிச்சிட்டு போயிருப்பேன். இந்த ஆளுதான் இன்னும் ஆளுங்க வருவாங்க, மொத்தமா எல்லாரையும் புடிச்சிட்டு போலான்னு சொன்னான். வெற்றியை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள இந்த அயோக்கியனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இவ்வளவு நேரம் காத்திருந்தது வீணா போச்சே. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என் பையன்கிட்ட அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். என்ன தேங்க்ஸ். ஏய் மலரு, இரு மலரு. மலரு மலரு, ஒரு நிமிஷம். மார்க்கெட்டுக்கு போனோம், பாதியிலேயே திரும்பி வந்துட்டோம்னு உங்க அம்மா கிட்டயோ
சொல்லாத, புரியுதா? என்னங்க, எதுக்கு இப்ப அவசரமா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏன் அதை சொல்ல வேணாங்கிறீங்க? ஏய், எனக்கு வேண்டாத ஒருத்தனை பார்த்துட்டேன். அவனை நேருக்கு நேரா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுக்கு வம்புன்னு தான் வந்துட்டேன். போதுமா? இன்னும் ஏதாவது கேள்வி பாக்கி இருக்கா? நான் வாங்க வேண்டிய மளிகை சாமா கூட எதுவுமே வாங்கல. அப்படி என்னங்க அவசரம்? ஏய், அதெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். அதுக்குள்ள என் பார்ட்னர் வேற ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா ஒரு ஸ்கிராப் பிசினஸ் இருக்கு, வாடா பேசலாம்னு சொல்லிட்டான். அதை வேற நான் மறந்து போயிட்டேன். அதான் உடனே கிளம்பிட்டேன். நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல பாரு, நான் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன். அது மட்டும் உனக்கு புரிஞ்சா போதும். உள்ளவா வெற்றி. ஐயோ. வெற்றி. அச்சோ, குடிபோதையில கிடக்குறா. வெற்றி, வெற்றி. என்னமா பண்ற? அண்ணே, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். போமாங்கிட்டு போமாங்கிட்டு. ஐயோ, அண்ணே தண்ணி கொடுங்களேன். தேங்க்ஸ். வெற்றி, 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 வெற்றி. அண்ணே, ஒரு ஹெல்ப்ல ஒரு ஆட்டோ மட்டும் பக்கத்துல போய் புடிச்சிட்டு வரீங்களா? ஏமா, எனக்கு வேற வேலை இல்லையாமா? இவனுக்கு உடம்பு முடியாம இருந்தா கூட இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போலாம். ஆனா இந்த ராஸ்கல் ஓவரா குடிச்சு மட்டி ஆயிட்டு கிடக்குறானே. இந்த மாதிரி குடிகார பையனுக்கலாம் என்னால சர்வீஸ் பண்ண முடியாது. போமா. அண்ணே, என்னாச்சு மயிலு? ஒரு நிமிஷம் வாங்க. வெற்றி தானே இவன்? இவன் எதுக்கு இங்க படுத்திருக்கா? ஆமா சார். ஓ, சார் போதையில மயங்கி படுத்திருக்காரு போல. அது சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஒழுங்கா வா, என் கூட வீட்டுக்கு வா. சார், இவன் இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி சார் வீட்டுக்கு போறது? மயிலு, போகாம இங்கேயே உட்காந்து காவலுக்கு இருக்க போறியா என்ன? இல்ல சார், எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. இவனை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? என்ன மயிலு, விளையாடுறியா? இவனை எதுக்கு ஏன் ரூமுக்கு கூட்டிட்டு போனோம்? இவனுக்கு தான் அவங்க அப்பா இருக்காருல்ல, அவருக்கு போன் போட்டு வர சொல்ல, கூட்டிட்டு போவாரு. இல்லையா நானே கொண்டு போய் அவன் வீட்டுல விட்டுறேன். சார், இவன் ஸ்டேஷன்ல வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அந்த கோவத்துல இவன் அம்மா இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. போறதுக்கு எதுவும் போக்கிடம் இல்லாமதான் இங்க வந்து விழுந்து கிடக்குறான் சார். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. மயிலு, இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு உனக்கே தெரியும்ல. இங்க பாரு, உன்னையே இவன் நிறைய தடவை இன்சல்ட் பண்ணிருக்கான்ல. கண்டிப்பா பழி வாங்குற வெறியோட தான் அவன் இப்பவும் இருப்பான். அது உனக்கு நல்லாவே தெரியும் மயிலு. இவனுக்கு நீ உதவி செய்யணும்னு நினைக்கிறது உனக்கு நீயே குழி தோண்டிக்கிறதுக்கு சமம். இவனுக்காக நீ இறக்கப்படுறதும் உதவி செய்யணும்னு துடிக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல மயிலு. முட்டாள்தனமா யோசிக்காம நீ பேசாம என் கூட வா. சார், எப்படி சார் இவனை இப்படியே உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. படுத்துக்கண்டா, விடவே மாட்டேன் உன்னை. இவன் சரியான கேடியா இருப்பான் போல இருக்க. ச்சே. மயிலு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சமைச்சிட்டு இருக்கேமா. என்னம்மா நீ உன் டியூட்டிக்கு கிளம்பலையா? கிளம்பணுமா? அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் செய்யற? என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணி தர. கொடு. அம்மா, டியூட்டி கிளம்புறதுக்குலாம் எனக்கு நேரம் இருக்குமா, அதனாலதான் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் இருக்குன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீ எப்ப தூங்குறனே தெரியல. பகல்லையும் முழிச்சுக்கிட்டு இருக்க, ராத்திரியும் கண்ணை முழிச்சு வேலை பாத்துக்கிட்டு இருக்க. இப்படி ரெஸ்ட் எடுக்கலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் மயிலு? அம்மா, எனக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் போலீஸ்காரி. எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளவு நேரம் என் உடம்ப நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீ என்ன பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். மயிலு, என்னம்மா? நீயும் ஜீவா தம்பியும் யாரையோ கைத்தாங்களா மேல கூட்டிட்டு போனீங்களே, யார் அது? வெற்றிமா.
வெற்றியா? அந்த இன்ஸ்பெக்டரோட பையனா? ஆமா. அவனுக்கு என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லம்மா, போதையில மயங்கி போய் ரோட்ல விழுந்து கிடந்தான். அப்படியே விட்டு வர்றதுக்கு எனக்கும் மனசு இல்ல. அதான் ஜீவா சார வர வச்சு அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண மயில. ஏன் அந்த புள்ளைக்கு இப்படி புத்தி போகுதுன்னே தெரியல. இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே. அம்மா, ஜெயில் வாழ்க்கை எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்காது. சில பேரை இன்னும் மோசமான கிரிமினலா மாத்திடும். வெற்றியும் அப்படி ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அந்த தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? அந்த மனுஷன் ஆம்பளை புள்ளனா உயிரியே விடுவாரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ராஜா மாதிரி பாத்துப்பாரு. இருக்கிற நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு? ஒரு விஷயத்தோட அருமை எப்பவுமே நம்ம கூட இருக்கும் போது தெரியாதுமா. உன் அருமை தெரியாம தானே அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை தூக்கி எறிஞ்சாரு. இன்னைக்கு அதே தப்ப அவர் புள்ள பண்றான். நாம என்ன விதைக்கிறோமோ அதை தானே நம்ம அறுவடை செய்ய முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மயில. ஆனா அந்த மனுஷனுக்கு இந்த தண்டனை தேவைதான்னு என்னால நினைச்சுக்க முடியல. வெற்றி, வெற்றி, வெற்றி. வெற்றி, தூங்க விடுமா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. சார், எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு. இவனை அப்படியே உட்கார வச்சு பிடிச்சுக்கோங்க. உங்களை தொந்தரவு செய்யறேன்னு புரியுது. சாரி சார். இவனை எப்படியாவது சாப்பிட வச்சிடணும்னு பாக்குறேன். அதான் சார். மயிலு, நீ என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுதான் எனக்கும் சந்தோஷமும் கூட. ஆனா இப்ப நீ செஞ்சிட்டு இருக்க பத்தியா, இது எனக்கு சரியாவே படல. நம்மள ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மேல அக்கறை எடுத்துக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இவன் உன்னை எதிரியா தானே பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு சேவகம் பண்ண போய் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போற மயிலு. அதுதான் என்னோட பயம். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது சார். நாம இவனுக்கு நல்லது தானே பண்றோம். அதை அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறியா? புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ சார், நம்மளால ஒருத்தங்களுக்கு முடிஞ்சத பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அப்புறம் உன் இஷ்டம். எந்திரா. வெற்றி, வெற்றி. மா விடுமா, ஏமா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? வெற்றி, இந்த மோர் மட்டும் கொஞ்சம் குடி. ஆனாம்மா, போதும். மயிலு, நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு போதை தெளியறதுக்கே காலையில் ஆகும்னு. கொஞ்சம் மட்டும் குடிடா. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போதும். மயிலு, மோர் எதுக்கு? சார், அவன் எல்லாத்தையுமே வாந்தி எடுத்துட்டான். வயித்துல எதுவுமே இல்ல. அதோட இப்ப நம்ம சாப்பாடு கொடுக்க கூடாதுல்ல. நீராகார மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க. அதான் கொஞ்சமா கொடுத்தேன். சரி சார், கொஞ்சம் அவன் அப்படியே புடிச்சுக்கிறீங்களா? நான் சாப்பாடையும் ஊட்டி விட்டுறேன். சொன்னா கேட்க போற, ஊட்டு. வெற்றி, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு ஊட்டி விடுறேன். சாப்பிடுறியா? வேணாம்மா. ஒரு வாய் வாங்கிக்கோடா, ஒரு வாய். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுமே அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பவும் அதையே நினைச்சிட்டு இருந்தா அதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. திரும்பவும் தப்பான வழியில போகாம அவனை எப்படி திருத்துறதுன்னு தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல அவன் என் இன்ஸ்பெக்டரோட புள்ளம்மா. அவன் வாழ்க்கை வீணா போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ அவனுக்காக இப்படி உருகிறது அவன் இன்ஸ்பெக்டர் பொள்ளங்கிறதுனாலயா, இல்ல அந்த பையன் உன் தம்பிங்கிறதுனாலயா? அவன் தான் உன் செயினை அடிச்சான்னு தெரிஞ்சும்
நீ அவனை தப்பிக்க விட்டல. நீ அப்படி செஞ்சது அவன் மேல இருந்த இறக்கத்தினாலயா இல்ல அவன் இன்ஸ்பெக்டரோட புள்ளங்கிறதுனாலயா? அது வந்து வந்து சொல்ல முடியலல்ல. அதே மாதிரிதாம்மா எனக்கும் அதோட காரணம் தெரியல. ஆனா அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுமா. அந்த ஆள்கிட்ட நீ சொல்லிட்டியா? நான் அவர்கிட்ட சொல்லல. நல்லது மயில, அந்த ஆள்கிட்ட இதை பத்தி சொல்லிடாத. அப்புறம் அவனை பார்க்க வரேன்னு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாரு. வர மாட்டாருமா. அவர் மேல இருக்க கோவத்துல வெற்றி ஸ்டேஷனுக்கு வந்து ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான். உங்களுக்கு என்னையோட டார்கெட் என்னங்கறத செல்லப்புள்ள தெளிவா சொல்லி இருப்பார்ல. சில பேர் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு வருவான், சில பேர் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வருவான், போதையில வண்டி ஓட்டிட்டு வருவான் பாருங்க. அதுல எவன் கிடைச்சாலும் சரி குடிக்கிறீங்க, கலெக்ஷன் பண்றீங்க. அதுல சில பேரு சின்சியர் சிகாமணி மாதிரி ஃபைனை போடுங்க நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன்னு சொல்லுவானுங்க. அவன மாதிரி ஆளுங்கிட்ட ஃபைனை போட்டு ரிசிப்ட கையில கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஆனா சில பேர் நம்ம கிட்டயே பேரம் பேசுவானுங்க. அந்த மாதிரி பேரம் பேசுறவனு தான் நமக்கு டார்கெட். அவனுங்களை புடிச்சு வச்சு நமக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா வசூல் பண்ணிடணும். பொண்டாட்டிக்கு பிரசவம், அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக்னு 1000 கதை சொல்லுவானுங்க. காதுக்கெல்லாம் அந்த கதைகள் வரவே கூடாது, கவனிக்கவும் கூடாது. காசு மட்டும்தான் நம்ம டார்கெட். புரிஞ்சதா? சார், சில பேர் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா வச்சிருப்பாங்க, ஹெல்மெட்டும் போட்டிருப்பாங்க, பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி சார் வசூல் பண்றது? உனக்கு தெரியாதா மணிமேகலை? ஹெட்லைட்டுக்கு முன்னாடி இருக்கிற கருப்பு பொட்டு சரியா வைக்கல, நம்பர் பிளேட் பெருசா வச்சிருக்க இல்ல ரொம்ப சின்னதா வச்சிருக்க, நீ ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிரு. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இன்னைக்கு நான் டார்கெட்ல பிக்ஸ் பண்ணிருக்க அமௌண்ட் என் கைக்கு வந்து சேர்ந்தோம். புரியுதா? எஸ் சார். செல்லப்புல எல்லாரும் எங்க நிக்கணுமா கூட்டு போய் நிக்க வைங்க. ஓகே வாங்க எல்லாரும். என்ன வெற்றி, எப்ப எந்திரிச்ச? இப்பதான் சார். இது உங்க ரூமா? ஆமா. நான் எப்படி சார் இங்க வந்தேன்? ஓ, அதுவே ஞாபகம் இல்லையா? நேத்து குடிச்சிட்டு மட்டையாய் ரோட்ல படுத்து கிடந்த நானும் மயிலும் தான் இங்க கொண்டு வந்து போட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, மயிலுக்கு சொல்லு. மயிலுங்கிறது யார் சார்? மயிலு யாரா? டேய், கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் தங்க மயில்ரா. சூப்பர்ரா. உங்க 2 பேரையும் தான் பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை தூக்கிட்டு வந்து 7:30 நீங்களே இழுத்துட்டு வந்துட்டீங்க. நேரா உங்களோட மோதுறதை விட நல்லவ மாதிரி வேஷம் போட்டு கழுத்தை கரன்னு அறுக்கிறேன்டா. வெற்றி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். நீங்களா எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. உங்களை பற்றி நான் சரியா புரிஞ்சுக்காம நான் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன் சார். ஏய், என்ன அடிச்ச போது இன்னும் தெரியலையா? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். ஏன் சார் நான் இப்படி எல்லாம்? இவன் எப்ப சார் எழுந்தா? இப்பதான் மயில. சரி வெற்றி, நீ போய் முகம் கழுவிட்டு வா. நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், போ. இல்ல, எனக்கு காஃபிலாம் வேண்டாம். சூடா ஏதாவது குடிச்சாதான் கொஞ்சமாச்சும் உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். போயிட்டு வா. வெற்றி, உனக்கு அவர்கிட்ட என்ன தாண்டா பிரச்சனை? என்ன கோபம் உனக்கு? சொல்லுடா. ஏண்டா, குறுக்கு வெளியில போய் எல்லா சாட்சியையும் உடைச்சு வெளியில கொண்டு வந்தது அவர் தானே. அந்த நன்றி உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையாடா? எல்லாத்தையும் மறந்துட்டு அவருக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு அவரை கொல்ல பாத்திருக்கியே. தண்ணி போட்டுட்டு ஸ்டேஷன்ல வந்து தகராறு செய்யற, நேத்து நடு ரோட்ல போதையில படுத்து கிடக்குற. இதெல்லாம் பாக்குறப்ப பெத்தவரோட மனசு எவ்வளவு பாடுபடும். அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? போது நிறுத்த மயில. நீ மூச்சை பிடிச்சு ஆவேசமா பேசுறதுனால இவன் ஒரே நாள்ல திருந்திர போறானா என்ன? சார் அவங்கள தடுக்காதீங்க. அவங்க என்ன நல்லா திட்டட்டும், வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கிட்டோம். என்ன அடிக்கிறதுக்கும் அட்வைஸ் பண்றதுக்கும் இப்ப எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க சார்.
எங்க அம்மா அப்பா 2 பேருமே எனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் சார். இப்ப கூட பாரு, நீ பெத்தவங்கள தான் குறை சொல்ற. இல்லைங்க, இல்ல, நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் தான் ரொம்ப தப்பான வழியில போயிட்டேன். என் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம். இப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்கு. பெத்தவங்களை நோக்கடிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுங்க. நீங்க தான் எனக்கு புரிய வச்சீங்க. நான் எப்பவுமே உங்களை விரோதியா தான் பார்த்திருக்கேன். பல தடவை நான் உங்களை நிறையவே இன்சல்ட் பண்ணிருக்கேன். உங்க நல்ல மனசுதான் என் புத்தியை தெளிய வச்சிருக்கு. எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க என்ன வெறுத்திருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாங்களா? சார், உங்களை மேல மேல தொந்தரவு பண்றேன்னு நல்லாவே புரியுது. கேக்குறதுக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். இப்பதான் அவன் என் கண்ட்ரோலுக்கே வந்திருக்கான். இப்படியே அவனை விட்டுட்டா மறுபடியும் அவன் பழைய நிலைமைக்கே போயிருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். சார், நீங்களே அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. கொஞ்ச நாள் மட்டும் இங்கேயே இருக்கட்டும் சார். அதுக்கப்புறம் அவனை வேற எங்கேயாச்சும் அனுப்பிச்சிடலாம். மயிலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவன் மாறிட்டேன் திருந்திட்டேன்னு சொல்றான். ஆனா என்னால நம்பவே முடியல. அத சினிமால வர மாதிரி ஒரே நாள்ல மாற அளவுக்குலாம் அவன் கிடையாது. அவனை நம்பி நம்ம இடத்துல அவனை தங்க வைக்கிறது எனக்கு சரியா படல. அவன் ரோட்ல மயங்கி கிடந்தான். பரிதாபப்பட்டு உதவி செஞ்ச. அதோட அதை நிறுத்திக்க. அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்து அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர் மயிலு. இல்ல சார், திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவனை நம்பாம ஒதுக்கி வச்சுட்டா அவன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு தான் சார் போவான். மயிலு, உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம். அப்படியே திரும்பி பாரு. மயிலு, வேட்டைக்கு போயிட்டு வா. என்ன முழிக்கிற? வேட்டைன்னா தெரியாதா? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வார்த்தைக்கெல்லாம் உனக்கு ஒரு அகராதி போட்டு கொடுக்கணும் போல இருக்க. ஐயோ மயிலு, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் அவனை மடக்கி கலெக்ஷனை வாங்கிட்டு வா. சார், இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்க ஏரியா இல்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல லிமிடேஷன் எல்லாம் கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் உயிர் போக கிடக்குறான். அவன் என் லிமிட்ல இல்லன்னு விட்டு போயிட முடியுமா? ஆபத்துன்னு வந்தா போலீஸ் தான் கடமையை செஞ்சே ஆகணும். அது மாதிரிதான் இதுவும். சார், ஃபைன் போட்டா ரெசிப்ட் கேட்பாங்க. மயிலு, டியூட்டியில சேர்ந்து இவ்வளவு நாள் ஆகி நீ தேர்ற மாதிரியே தெரியலையே. காக்கி சட்டையை சும்மா உடம்புல மாட்டிக்கிட்டா பத்தாது, அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. போலீஸ பார்த்தாவே பாக்குறவன் மிரளணும். நீ இன்னும் கத்துக்குட்டி லெவல்ல இருக்கிறிய மயிலு. உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு தெரியுமா? போலீஸ் கிட்ட எவனும் ரிசிப்ட் எல்லாம் கேட்க மாட்டான் மயிலு. மீறி கேட்டான்னு வாயிலே ஒண்ணு போட்டு எக்ஸ்ட்ரா ஃபைனை போட்டு வா. ஓகே சார். இத ஒன்ன கத்து வச்சிருக்க, போ முதல்ல. அண்ணா, நிறுத்துங்க அண்ணா. யோ, ஒரு ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வா போ. ஓகே சார். என்ன மேடம், எதுக்கு வண்டி நிப்பாட்டினீங்க? ஓவர்லோட் ஏத்திட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்படின்னு உங்க இன்ஸ்பெக்டர் சொன்னாரா? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல மேடம். என் வயித்துல அடிக்கணும்னே கிளம்பி வர்றாரு. ஹலோ, ஓவர்லோட் ஏத்திட்டு வந்ததே தப்பு. இதுல வேற எங்க இன்ஸ்பெக்டரா அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுறீங்களா? அந்த ஆளு என்னைக்காவது மரியாதை கொடுத்து நடந்தா தானே நாங்க மரியாதை கொடுக்க முடியும்.
கவர்மெண்ட் வேலையில கை நிறைய சம்பாதிக்கிறாரு. போலீஸுங்கிறதுனால ஏகப்பட்ட சலுகைங்க வேற. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே மேடம்? என் பொழப்புல ஏன் மேடம் மண்ணலி போடுறாரு? இத்தனை நாளா சின்ன சின்ன நகை அது இதுன்னு திருடி சின்ன திருடனா இருந்தான். இப்ப காஸ்ட்லி திருடனாய் காரே திருடிட்டு போறான். இப்படி ஒரு காரு காணாம போச்சுன்னு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வரப்போகுது. ஏன் சார் எல்லாத்தையுமே தப்பா நினைக்கிறீங்க? எல்லோ போர்ட பார்த்தா டிராவல்ஸ் கார் மாதிரி தெரியுது. வெற்றி ஒருவேளை டிராவல்ஸ்ல கூட வேலைக்கு சேர்ந்திருக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரி அவனுக்கு புத்தி தெளிஞ்சு திருந்தி இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். பெத்த அப்பனையே விஷம் வச்சு கொல்ல பார்த்தவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பான் நீ நம்புற. செயின் திருடன் கார் திருடனா டெவலப் ஆயிருக்கிறான். மயிலு, அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் வர்ற அன்னைக்கு தான் நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு புரியும். இல்ல சார், அவ வீட்டுல நாம ஏன் இருக்கணும்னு முதல்ல எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அப்புறம் தான் நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு அங்க இருக்கிறது தான் வசதின்னு எனக்கு தோணுச்சு. வேலியில போற ஓனரை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டா மாதிரின்னு பெருசுங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. இப்ப மயிலும் அந்த வேலை தான் செஞ்சிருக்கா. ஆடு நரிக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் நரியோட நேச்சர் என்ன? ஆட்டை அடிச்சு சாப்பிடுறது தானே. நானும் அதை தான்டா செய்ய போறேன். நான் அதுக்காக தான் அவ வீட்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். உன் பிளான் எல்லாம் பக்காவா தான்டா இருக்கு. ஆனா உன்னை அவ எப்படி நம்பினான்னு தான்டா எனக்கு புரியுது. டேய், அவங்க அம்மா எல்லாம் எமோஷனல் இடியட்ஸ். நம்மள பரிதாபமான நிலையில பார்த்தாவே போதும், பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு அப்படியே பாசத்தை பொழிவாங்க. அந்த அம்மாவை நான் அன்னைக்கு அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் அப்படியே உருகி போய் என்னை தப்பிக்க வச்சுட்டாங்க. மயிலனா அக்கா அப்படின்னு கூப்பிட்டதும் அவளை உருகி போய் அங்கேயே இருக்க சொல்லிட்டா. எமோஷனல் தாண்டா அவளோட பெரிய பலவீனம். அத வச்சு அவளை நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு. சூப்பர்ரா மச்சான், நீ நினைச்சத சாதிக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. சரி வாங்க கார்ல இருங்க. எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை சிறப்பா கொண்டாடலாம். டேய் சவாரி போல. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தான் சவாரி. வாங்க. டேய் மச்சான், நீ வண்டி எடுத்துடுறா. ஓகேடா. ஆமா, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க போன் நம்பர் கொடுங்க. முக்கியமா நான் அதை வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் அக்காவோட நம்பர் உங்களுக்கு எதுக்கு? உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படுற மாதிரியே தெரியலீங்களே. கூட பிறந்த பொறப்புக்கு உங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்குமில்லங்க. இந்த பிரச்சனை பத்தி சொன்னா அவங்களாவது உங்க வாழ்க்கையை காப்பாத்த ஏதாவது செய்வாங்க நான் நம்புறேன். நீங்க இவ்ளோ தூரம் பேசுற அளவுக்கு அவர் அப்படி என்னதான் சார் பண்றாரு? திரும்பவும் அவரோட முதல் சம்சாரத்தை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாரா? அவர் எப்ப விட்டாருங்க திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு? ஐயோ, மூத்த சம்சாரத்தையும் 3 பிள்ளைகளையும் தேடுற கூத்து டெய்லி நடந்துட்டு தானுங்க இருக்குது. முன்னெல்லாம் வேலைக்கு நடுவுல தான் அதை செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அதே வேலையா தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஸ்டேஷனுக்கு வர்ற கேஸ் எல்லாம் பெருசா கவனிக்கிறதே இல்ல. ஆனா அது கூட பரவாயில்லைங்க, கலெக்ஷன்ல கூட கரெக்டா இருக்க மாட்டேங்கிறாருங்க. சுசீலா பாக்கணும், என் கடைசி பிள்ளை பாக்கணும்னு தெரு தெருவா ஃபேமிலி பாட்டு பாடலையே ஒழிய பைத்திய மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காருங்க. அந்த வீக்னஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த மயில அவரை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா. அவரை ஆட்டி வைக்கிற துருப்பு சீட்டு இதுதான் அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அதை வச்சு ஆண்டவருக்கு அவன் நல்லா ஆட்டம் காட்டுறான். இங்க பாருங்க, அவரும் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியலீங்க. ஆண்டவர் ஸ்டேஷன்லயே இருக்கிறது
அவளுக்கு இன்னும் வசதியா போச்சுங்க. அவரை ஸ்டேஷன்ல அனுப்பி வச்சீங்கல்ல, அதான் நீங்க செஞ்ச பெரிய தப்புங்க. நான் என்ன சார் பண்றது? பையன் மேல இருக்கிற கோவத்துல அவர் கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவன் ஸ்டேஷனுக்கு வந்து ஏதோ பெரிய கலாட்டாவே பண்ணிட்டான். அது தெரிஞ்சதும் நான் அவனை வீட்டை விட்டு துரத்திட்டேன். அப்பயாவது அவர் வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா அவர் ஸ்டேஷனே கதியாவே கிடக்குறாரு. உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா முத வேலையா நீங்க அவரை ஸ்டேஷன்ல இருந்து கிளப்பணும். இல்லாட்டி உங்களை மொத்தமா மறந்துட்டு அவரு தேடுற இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாரு. அதெல்லாம் கையை மீறி போனதுக்கு அப்புறம் அழுது புலம்புறல அர்த்தமே இல்லைங்க. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்திலையும் உங்க மேல இருக்கிற ஒரு மரியாதையினாலதான் இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன போட்டு கொடுக்காம எப்படி டீல் பண்றது நீங்க யோசிங்க. என்னங்க என்னங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அன்னைக்கே கோயில தொண்டை தண்ணி வத்துற அளவு கத்தின ஒன்னும் நடக்கல. இன்னைக்கே நடக்க போகுது. எனக்கு பெட்ரோல் காசுக்கு தண்டம். அன்னைக்கு நீ பார்த்த பார்வை, பேசின வார்த்தை, உன் குறும்பு எல்லாமே இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்செட்டா இருக்கிற சமயத்துல இப்போ நான் அதைத்தான் நினைச்சுப்பேன். உடனே மனசும் உடம்பும் கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆயிடும். எனக்கு நம்பிக்கை, சந்தோஷம், எனர்ஜி இது எல்லாமே கொடுக்கிற பவர் பேங்க் நீதான் மயில். மயிலா? ஓஹோ, சிவனுக்கும் மயிலுக்கும் நடுவுல இப்படி ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கா? இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்றதுக்கு இந்த ஒரு மேட்ரு போதுமே. காதலை மோதலாக்கி காதலை வைக்கலாம். என்ன சத்தத்தையே காணும்? ஏதாவது ரொமான்ஸ் சீன் ஓடுதா? பாப்போம் என்னன்னு. இவன் லூசா இருப்பான் போல இருக்கு. தாவணி முன்னாடி நின்று தனியா பேசிட்டு இருக்கான். மயில மயில வெற்றி, வா வெற்றி. எப்போ வந்த? இப்பதான் சார். என்ன சார் அது? பேச்சுலர் ரூம்ல தாவணி இருக்கு. வெற்றி, அது என் லவ்வரோட தாவணி. ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவ முதல்ல நான் பார்க்கும்போது இதைத்தான் போட்டுட்டு இருந்தா. அதனாலதான் அவ ஞாபகார்த்தமா இதை எடுத்து நான் வச்சிட்டு இருக்கேன். அவ பக்கத்துல இல்லாதப்ப எனக்கு தோன்றது எல்லாம் இந்த தாவணி கிட்ட தான் நான் பேசிட்டு இருப்பேன். என்ன சார் நீங்க இப்பவும் நீங்க 90s கிட்டாவே இருக்கீங்க. 2K கிட்ஸ் காதெல்லாம் வேற லெவல் சார். ஒரு நாள் பழகிட்டு ரெண்டாவது நாள் டேட்டிங் போயிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இப்பவும் பாவாடை தாவணியை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. வெற்றி, இங்க பாரு, மத்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா லவ் விஷயத்துல இந்த மாதிரி இருக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. மயில் அக்காக்கு உங்களை விட பொருத்தமான ஆளு நிச்சயமா கிடையாது. தாவணி கிட்ட புலம்பி ஏன் சார் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேணா அக்கா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வெற்றி. மயிலுக்கு IPS ஆகணும்னு ஒரு லட்சியம் இருக்கு. அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் கல்யாணங்கிறதுல அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. கல்யாணம் முடிச்சிட்டும் லட்சியத்துல ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவ மனசை பேசி பேசி மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இதை பத்தி அவகிட்ட பேசினா நான் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்தை பத்தி பேசி புலம்புறேன்னு அவ தப்பா நினைப்பா. சங்கடமாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அந்த சங்கடத்தை அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? எனக்கு புரியுது சார். இன்னும் நான் ஏன் உங்களை சாருன்னு கூப்பிடணும்?
மயில் எனக்கு அக்கானா நீங்க எனக்கு மாமா தானே? நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாம்ல? கூப்பிட வெற்றி. நீ உறவு சொல்லி கூப்பிடுறது மயிலே என்ன அப்படியே நெருங்குற மாதிரி இருக்கு. கூப்பிடு மாமா. கூப்பிடு மாமா. மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா கிட்ட எப்படியாவது கல்யாணத்தை பத்தி பேசி கண்டிப்பா நான் அவங்க மனசை மாத்துறேன். உங்க கல்யாணம் நீங்க ஆசைப்படுற மாதிரி சீக்கிரமா நடக்கும். இந்த விஷயத்துல என் ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டா யோசிக்காம என்கிட்ட கேளுங்க. எனக்கு தங்க இடம் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க 2 பேருக்காக நான் நிறைய செய்யணும். கண்டிப்பா செய்வேன் மாமா. ஓகே வெற்றி ஒரு நிமிஷம். இந்த இத வச்சுக்கோ. ஐயோ அதான் அக்கா காலையிலேயே கொடுத்துறாங்களே மாமா. அக்கா தானே கொடுத்தா? மாமா நான் கொடுக்கறேன். புடி, உன் சம்பளம் வர வரைக்கும் உன் செலவுக்கு வச்சுக்கோ. இந்த புடி. ஆட புடி வெற்றி. ஆமா நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல மாமா. அப்படியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு மாமா, நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே வாங்கிட்டு வந்துருங்க மாமா. சரி ஓகே ஓகே நான் வரேன். அவதான் எமோஷனல் இடியட்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருப்பான் போல இருக்கே. மாமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னா அதுக்கே இப்படி மயங்கிட்டான். எனக்கு இங்க ரொம்ப நாள் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த காதலை கட் பண்ணி விட்டாலே காலம் முழுக்க மனசு நொந்து சாவாங்க. செஞ்சிருவோம். கூட இருந்தே குழிய பறிச்சிருவோம். மாமா என்ன மாமா இது? அக்காவோட தாவணியை நேத்து நீங்க பார்த்தப்போ நல்லா தானே இருந்துச்சு. இப்ப எப்படி ஓட்ட விழுந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல வெற்றி. காலையில எந்திரிச்சதுமே என் கண்ணில் பட்டுச்சு. கொசு ஒத்தியோட நெருப்பு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இத பார்த்த உடனே என் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேத்து எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தேன்னு எனக்கே தெரியல. பார்க்க பார்க்க எனக்கே என் மேல கோவமா வருது. ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி தெரியாம நடந்திருக்கு மாமா. அதுக்கு போய் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல வெற்றி, மயில பார்த்த முதல் நாள் ஞாபகமா இதை நான் வச்சிருந்தேன். இதுல நெருப்பு பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொதுவா இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்க. மாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க இந்த ஜெனரேஷன் ஆளு, நீங்க போய் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கலாமா? இல்ல வெற்றி, பொதுவான நம்பிக்கைங்கிறது வேற. இந்த சென்டிமெண்ட் இல்லாம காதலிக்கவே முடியாது. இது ஒரு ஆக்சிடென்ட்னு என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. மயிலுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா இல்ல என் காதலுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதான்னு எனக்கு தெரியல. நடந்தது ஏதோ ஒரு கெட்ட அறிகுறின்னு என் மனசு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. மாமா புரியுது மாமா. ஒரு வகையில நீங்க படுற வேதனைக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன சொல்ற வெற்றி? நீங்க மயிலக்காவை காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மாமா. இந்த சூப்பர் ஜோடி ஒண்ணு சேரணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என் கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. என்ன வெற்றி, என்ன சொல்லிட்டு நீயும் பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? இது அபசகுணமும் இல்ல, கண் திருஷ்டியும் இல்ல. இப்படிலாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. தப்பு என் மேலதான். எப்பவும் போல இதை நான் என் பேக்ல நானே சேஃபா வச்சிருக்கணும். என் தலைமாட்டில் வச்சிருக்க கூடாது. அதான் காத்துல பறந்து கொசுவத்தி மேல பட்டுருச்சு. சரி விடு, நீ வேலை கிளம்புற வழியை பாரு. நானும் கிளம்புறேன். சரிங்க மாமா. போட ஃபீல் பண்றானா? ஃபீல் மாமே, இது வெறும் சின்ன ட்ரெய்லர் தான். உண்மையாமலே முட்டிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான சீன்லாம் இனிமே தான் ஒண்ணா வரப்போகுது. இனிமே காட்சிக்கு காட்சி டென்ஷன் தான், சண்டை தான், அழுகதான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மெயின் பிக்சர் மாம்ஸ்.
இதுதாங்க என்னோட பிரச்சனை. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஜோசியரை பார்த்தேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என் பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் என் பாவத்துக்கு விமோசனம் கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா என் பொண்ணை பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா தானே நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியும். இப்போ வரைக்கும் அதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லையா. நாள் ஆக ஆக நான் அவளை பாப்பனா இல்லையான்றதே பயமா இருக்கியா. என் பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறது கூட எனக்கு முக்கியம் இல்லையா. என் கடைசி பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்டனா போதும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுமே கொல்ல சொன்ன பாவியானா, அப்படிப்பட்ட குழந்தைகிட்ட ஒரு தடவையாவது பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு மனசு ஏங்கிட்டே இருக்கியா. அது நடக்கலன்னா அந்த உறுத்தலே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு என்ன கொன்னுடியா. ஐயா, இதுக்கு ஒரு முடிவு தெரியணுங்கிறதுக்காக தான் பரமன் சார்ட்ட சொல்லி உங்களை வர சொன்னேன். என் பொண்ணை நான் எப்ப பாப்பேன், அது ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்கு, அவளை பாக்கிறதுக்காக நான் ஏதாவது பரிகாரம் பண்ணுமா, இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. என் மனசு சமாதானம் ஆகிற மாதிரி நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். கண்டிப்பா சார். உங்க கையை காட்டுங்க. ஐயா இருங்க. சார், உங்க ராசி நட்சத்திரம் பிறந்த தேதியெல்லாம் சொல்லுங்க. 18/2/66 பிறந்தாங்க. சேலம். ராசி மகரம் உத்திராடம். என்னாச்சுங்கய்யா? உங்க ராசி நட்சத்திரத்துக்கும் இப்ப நடக்கிற திசைக்கும் நீங்க எப்பவும் உங்க பொண்ணை பாத்துருக்கணுமே சார். ஐயா, உங்க ஜோசியத்தால எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும்ல. இப்போ என் பொண்ணு எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்கய்யா. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என் உயிரை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன்யா. கடவுளோட கணக்க மனுஷங்களால உருவாக்குன ஜோசியத்தால முழுசா கணிக்க முடியாது சார். ஆனா ஒரு விஷயத்த என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த ஊருக்கு வந்துதான் நீங்க உங்க பொண்ணை பாத்திருக்கீங்க. அவ உங்க பக்கத்திலேயே தான் இருக்கா. உங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. உங்க கண்ணுக்கு அவ உங்க பொண்ணா தெரியலங்கிறதா பிரச்சனை. மயிலு, என் பொண்ணு என்னையே சுத்தி வருதான், என் கண்ணுக்கு தான் தெரியலன்றாரு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? அப்படி யாராவது உனக்கு தென்பட்டாங்களா? வேலை நேரம் முழுக்க உங்க முன்னாடி நடமாடிட்டு இருக்கிறது நான் தானேப்பா. ஜோசியர் சொல்றது நான் தானே, உங்களுக்கு தெரியலையாப்பா? மயிலு, நீ என்ன இவ்வளவு ஆழமா யோசிக்கல? நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கே தெரியாம யாரோ என்ன சுத்தி சுத்தி வர்ற மாதிரியே இருக்க. ஜோசியர் சொல்ற மாதிரி பார்த்தா நான் தான் சார் எப்பவுமே உங்க கூடவே சுத்திட்டு இருக்கேன் சார். ஐயா, அதுக்காக நீ என் பொண்ணுன்னு சொல்ல முடியுமா? வேற யாராவது எனக்கு தெரியாம என்ன சுத்திட்டு இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு தெரியல சார். எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க வந்து சொன்னதெல்லாம் கேட்கும்போது என்னோட சந்தேகத்தையும் தவிப்பையும் அதிகமாக்கிட்டீங்க. இனிமேல் எந்த பொண்ணை பார்த்தாலும் இது என் பொண்ணா இருக்குமோன்னு மனசு அடிச்சுக்கும். இது என் பொண்ணா இருக்க கூடாதான்னு ஏக்கமா இருக்கும். என்னை இப்படி ஒரு கொடுமையான நிலைமைக்கு மாட்டி விட்டீங்களே, இதுக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும். சார், தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. நாம கொடுக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டு
முன்ன பின்ன தெரியாதவங்க மனசார சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு சார். அந்த சக்தி நடக்காததையும் நடத்தி வைக்கும், முடியாததையும் முடிச்சு வைக்கும். உங்க குலசாமி கோயில்லையோ இல்ல உங்களுக்கு வசதிப்படுற கோயிலுக்கோ ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அவங்க மனசு குளிர்ந்து போய் நீங்க நினைச்சது நடக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உங்க பொண்ணை பார்க்கணுங்கிற ஏக்கம் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த பரிகாரம் தான் பதிலா இருக்கும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். யோ குருமூர்த்தி, என்னடா இவன் எடுத்த உடனே ஏக வசனத்துல பேசுறான்னு ஷாக்கிங்கா இருக்கா? நான் வேற யாரும் இல்லையா, உன் நிம்மதியை கெடுக்க போற உன் பரம எதிரி. உனக்கும் எனக்கும் என்ன விரோதம்னு யோசிக்கிறியா? என் வாழ்க்கையை அழிச்ச அயோக்கியா நீ. உன்னால நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். இந்த வயசுல யாருமே அனுபவிக்காத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை நான் பழி வாங்க போறேன். இனிமே ஒவ்வொரு நாளும் உன்னை விதவிதமா டார்ச்சர் பண்ண போறேன். தினம் உன்னை கதற வைக்க போறேன்யா. இது வரைக்கும் உன்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் உன் வாழ்க்கை நரகம் தாயா. என் கடைசி பொண்ணுகிட்ட போன்ல பேசவும் வழி இல்ல. தூரமா நின்று பாக்கலான்னு ஒத்துக்க மாட்டேன்ற. அவளோட போட்டோவையாவது எனக்கு வாங்கி கொடுக்கலாம்ல, அதுவும் முடியாதுங்கிற. எனக்கு இருக்கிற ஒரே ஆசை அவளை போட்டோவிலையாவது பாக்கணுங்கிறது தான். மயிலு, இது வரைக்கும் சுசீலா வீட்டை காட்டின சந்தோஷத்தை தவிர எனக்குன்னு வேற எதுவுமே செஞ்சதில்லை. இந்த ஒரு சின்ன உதவியா செய்யக்கூடாதா? முயற்சி பண்றேன் சார். கமிட்மெண்டே கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு தெளிவா இருக்க. அவர் எத்தனை பரிகாரம் செஞ்சாலும், சாமியே வந்து உத்தரவாதம் கொடுத்தாலும் சரி, அவர் எப்ப நம்மள பாக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அது அவருக்கு புரியுற மாதிரி நீ எடுத்து சொல்லல. பல தடவை சொல்லிட்டேம்மா, ஆனா அதை அவரால ஏத்துக்கவே முடியல. நாம எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டதா நாடகம் கூட போட்டாச்சு. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா அவரு விடவே மாட்டேங்கிறாருமா. நம்மள பாக்கணும்ன்றதுக்காக எப்பவும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சில சமயம் அவர் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குமா. இத பாரு, அவர் மேல பாவப்பட்டு உண்மையை உளறி தொலைச்சிடாத. என் வைராகியத்தை நாம அடையறதுக்கு நீ உறுதியா இருக்கிறது தான் முக்கியம் மயிலு. மனச கல்லாக்கிக்கிட்டு இப்பவும் நான் அப்படிதாமா இருக்கேன். இத பாரு, அந்த ஆளு ஜெயிக்கணும்ன்ற வெறி வன்மம்லாம் எனக்கு கிடையாது. பொம்பளைன்னா எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினைச்சதுன்னு நம்மள தூக்கி எறிஞ்சாரு. நாம வாழ்ந்து காட்டிதான் அந்த நினைப்பு தப்புங்கறத புரிய வைக்கணும். நாம தூக்கி போட சொன்ன பொண்ணு வளர்ந்து கௌரவமா அவர் முன்னாடி நிக்கிறாங்கிறது நீ அவருக்கு கத்து கொடுக்க போற பாடம். இது அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல, பொம்பளை புள்ளைய வேணான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாடமா இருக்கணும். இத மட்டும் மறந்துடாத மயிலு.